வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாய சொந்தங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபிஎஸ் 5 உர நிர்வாக முறை. அதாவது நம்ம பழைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் பேசிக்காக பார்த்தோம், எவ்வளோ உரங்கள் தேவைப்படும் மொத்தமாகவே அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் முழு தகவலை எந்தெந்த உரங்களை எந்தெந்த நாட்களில் பிரித்து எந்த இடைவெளியில் இட வேண்டும் என்பதை முழு தகவலை பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிபிஎஸ் 5 பொறுத்த வரையும் 3 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். நடவுக்கு எந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தணும், நேரடி நெல் விதைப்புக்கு எந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தணும், மிஷின் நடவுக்கு எந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழு தகவலாக பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் 5க்கு என்னென்ன உரங்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிலோ டிஏபிங்க, 100 கிலோ யூரியா, அதாவது தலைச்சத்து வந்து எப்படி தேவைப்படுதுங்கிறத பொறுத்து குறைந்தது ஒரு 100லேருந்து 150 கிலோ வரையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? மொத்தமாகவே எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். நேரடி நெல் விதைப்பு, மிஷின் நடவு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கை நடவாக இருக்கட்டும், கை நடவில் ஒத்தப்பத்தி கயிறு பிடிச்சி நடுவாங்களோ ஒத்தப்பத்தி, அந்த நடவாக இருந்தாலும் சரி, எந்த நடவாக இருந்தாலும் இதான் அளவு. சரிங்களா? 50 கிலோ டிஏபி, 100லேருந்து 150 கிலோ உங்களுக்கு யூரியா தேவைப்படும். தலைச்சத்தின் அளவை பொறுத்து பிரித்து எடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எஸ், கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடிய கீர்த்தி, ஸ்பிக்கில் வந்து கீர்த்தின்னு போடுவாங்க, லிங்கா கம்பெனி அக்ரியா ப்ளஸ்ன்னு போடுவாங்க, எஸ்ஐஎல்னு ஒரு கம்பெனி பயோ கம்பெனி அதில் வந்து சல்பான்னு போடுவாங்க. இந்த சிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ ஒரு ஏக்கருக்கு. பொட்டாஸ் ஒரு 25 கிலோ, மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு 10 கிலோ, வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூர் கட்டக்கூடிய குருணைகள், அது வந்து 2 கிலோவிலும் கிடைக்கிது, 4 கிலோவிலும் கிடைக்கிது. ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் மைக்ரோஜா. இந்த உரங்கள் தான் அடிப்படையில் தேவைப்படும். இப்போ டிஏபி கிடைக்காதவங்க மாற்றாக என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பயன்படுத்திக்கலாம். ஏக்கருக்கு 100 கிலோ சூப்பர் பயன்படுத்திக்கலாம். அப்படி அதுவும் கிடைக்கல அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸாக எங்கள் ஏரியாவில் கிடைக்குனாக்கா ஒரு 100லேருந்து 125 கிலோ, அதிகபட்சம் ஒரு 125 கிலோ காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்திக்கலாம். இதுதான் டிபிஎஸ் 5க்கு அதனுடைய அறுவடைக்கு, அதாவது அறுவடை முடிகிற வரையும் தேவையான உரங்கள், தொண்டை கதிர் பருவ வரையும் தேவையான உரங்கள் இதுதான். இதை நம்ம எப்படி பிரித்து கொடுக்கணும், எப்படி பிரித்து கொடுத்தா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழு காணொலியாக பார்ப்போம். நம்ம நடவு நட்டுட்டோம், இப்போ நடவுக்கு பார்த்துக்குவோம். இப்போ நடவு நட்டத்துக்கு உர நிர்வாகம். முதல்ல நடவு நட்டாச்சு. நடவு நட்டில் 3 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்பேட்டு ஏக்கருக்கு 8லேருந்து 10 கிலோ போட்டுருணும். போட்டதுக்கு பிறகு கரெக்டாக 8வது நாள், நடவு நட்டதுலேருந்து 8வது நாள் ஒரு 25 கிலோ டிஏபி, ஒரு 25 கிலோ யூரியா, ஒரு வேம் குருணை, இதை ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கணும். 2 கிலோ 4 கிலோ கிடைக்கக்கூடிய வேம் குருணைகளை பயன்படுத்திக்கணும். அடுத்த 8வது நாள் அந்த உரம் போட்டு முடித்தா கரெக்டாக அடுத்த 8வது நாள் 3 8ஆக பிரிச்சுக்கணும். 3 விதமாக சொல்லுவோம். இப்போ அடுத்த 8வது நாள் 25 கிலோ டிஏபி, 25 கிலோ யூரியா, ஒரு 10 கிலோ மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ட் குருணை, இதை போட்டுறீங்களா? அடுத்த 8வது நாள் 50 கிலோ கால்சியம் மெக்னீசியம் போரோம் சல்பர், சிஎம்எஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உரம் ஒரு 50 கிலோ, யூரியா ஒரு 25 கிலோ, 25லேருந்து 30 கிலோ வரையும் பயன்படுத்திக்கலான்னு வச்சுங்க. ரொம்ப பச்சையாக இருந்தால் 25 கிலோ பயன்படுத்திங்க. இந்த உரங்களை 3-8 நாளில் பிரித்து இட்டுருங்க. இதில் இந்த 3-8 24 நாள் நீங்கள் நடவு வந்து எப்போ செய்யணுனாக்கா 21-25 நாளுக்குள்ளே, அதிகபட்சம் 25 நாளுக்குள்ளே நடவு செஞ்சிடணும். ஆக மொத்தம் 45-50 நாளில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எல்லா உர நிர்வாகமும் பண்ணிவிடுவீங்க. இப்போ 60-70வது நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ யூரியா தேவைன்னா, அப்படி இல்லைனாக்கா 15 கிலோ யூரியா பயன்படுத்திக்கலாம். ரொம்ப வளர்த்தியாக இருக்குது எனக்கு அப்படின்னாக்கா 15-25 கிலோ யூரியா, ஒரு 20-25 கிலோ பொட்டாஸ், 60-70 நாளுக்குள்ளே கம்பல்சரி போட்டாகணும். இதை போட்டுட்டு எனக்கு வளர்ச்சி ஓவராக இருக்குது அப்படின்னாக்கா அமோனியம் சல்பேட்டு பாஸ்பேட்டு கூட இந்த 25 கிலோ பொட்டாஸ் சேர்த்து போடலாம். இப்படி போட்டிங்கன்னா நல்ல மகசூல் உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த நடவு நட்டத்துலேருந்து அதிகபட்சம் 50 நாளுக்குள்ளே வெடிக்கக்கூடிய தூர்கள் தான் உங்களுக்கு அதிகப்படியான நெல்மணிகளை கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து அதிகபட்சம் 50 நாள் நடவு நட்டு 50 நாட்களுக்குள்ளே இந்த எல்லா உரத்தையும் நம்ம சொன்ன ரேஷியோவில் கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ எனக்கு டிஏபி கிடைக்கல எங்கள் ஏரியாவில் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சூப்பராக காம்ப்ளெக்ஸாக எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதை எப்படி பயன்படுத்தணும் வந்து பார்த்தீங்கன்னா
அங்கே டிஏபி சொன்னோம் பார்த்தீங்களா, டிஏபி 2 விதமாக, முதல் 8 நாள் மறு 8 நாளில் சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ 50 கிலோ அங்கே சூப்பரு, மறுபடியும் மறு 8வது நாள் 50 கிலோ சூப்பரு. மற்ற உரங்கள் அதே ரேஷியோ தான். அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் போகும்போது தான் நம்ம தலைச்சத்தின் அளவு குறைக்கணும். அப்போ முதல் 8வது நாளில் 50 கிலோ காம்ப்ளெக்ஸு, 20 கிலோ யூரியா போட்டுக்கிறோம். அது கூட வேம் குருணை. அடுத்த 8வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ காம்ப்ளெக்ஸு, 20 கிலோ யூரியா, மல்டி மைக்ரோநியூட்ரியன்ட் குருணை. அடுத்த வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த இதில் சிஎம்எஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அடுத்து ஒரு 20 கிலோ யூரியா, 25 கிலோ காம்ப்ளெக்ஸு, சிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ. இதை பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்துவதன் மூலம், அதாவது டிஏபிக்கு மாற்றாக இந்த உரங்களை பயன்படுத்தணும். இந்த நடவில் இந்த முறையில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். இப்போ நேரடி நெல் விதைப்பு, நான் டைரெக்டாக நெல் விதைப்பு செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு எப்படி உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தெளித்து வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லியெல்லாம் நம்ம ஒரு 15 நாளில் அடித்து முடிச்சிடும். அடித்து முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 15வது நாள் ஒரு 25 கிலோவிலேருந்து 30 கிலோ யூரியா பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு 25லேருந்து 30 கிலோ யூரியா பயன்படுத்தணும். யூரியா பயன்படுத்தினதுக்கு பிறகு அதிகபட்சம் 30வது நாள் என்ன பண்ணணுன்னாக்கா ஜிங்க் சல்பேட்டு ஏக்கருக்கு ஒரு 8லேருந்து 10 கிலோ போட்டுடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30வது நாள் போட்டோம்னா 33வது நாள் 25 கிலோ யூரியா, 25 கிலோ டிஏபி, ஒரு வேம் குருணை இதை போட்டுறீங்களா. அடுத்த 8வது நாள் அந்த உரம் போடுறதுலேருந்து 8வது நாள் 32 33 நாள் போட்டோம்னா அடுத்த 8வது 41 42வது நாள் என்ன பண்ணுனாக்கா அடுத்து ஒரு 25 கிலோ யூரியா, 25 கிலோ டிஏபி, மல்டி மைக்ரோநியூட்ரியன்ட் குருணை. அடுத்த 8வது நாள் ஒரு 25 கிலோ யூரியா, சிஎம்எஸ் ஸ்பிக்கில் போடக்கூடிய கீர்த்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ. இது ரெண்டையும் பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு இந்த உரங்களை பயன்படுத்தணும். அதே மாதிரி டிஏபிக்கு மாற்றாக நம்ம சொன்ன மாதிரி சூப்பர் ஏக்கருக்கு 100 கிலோ. 2 விதம். முதல்ல ஒரு 8வது நாள் வந்து 50 கிலோ, மறு 8வது நாள் 50 கிலோ, 25 கிலோ யூரியா, 25 கிலோ யூரியா இதுகள் கூட கலந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ்னால் முதல் உரத்தில் ஒரு 50 கிலோ, மறு உரத்தில் ஒரு 50 கிலோ, 3வது உரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சிஎம்எஸ் போடும் போதும் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 25 கிலோ. இந்த ரேஷியோ தான் தெளிப்புக்கு. நேரடி நெல் விதைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்தின் அளவு வந்து அதுக்கு தகுந்தவாறு கொடுங்க. ஏன்னா நேரடி நெல் விதைப்பை பொறுத்த வரையும் தலைச்சத்தின் அளவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், நடவை விட அதிகமாக தேவைப்படும். அதனால் நேரடி நெல் விதைப்புக்கு மட்டும் தலைச்சத்தை மட்டும் அப்போக்கு எப்போ இப்போ 25 கிலோ போடுற இடத்துல ஏதாவது ரொம்ப வெளிர் பச்சை நிறமாக இருக்குன்னா 30 கிலோவை பயன்படுத்திங்க. 30 கிலோவை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த டிபிஎஸ் 5 பொறுத்த வரையும் இந்த உர நிர்வாக முறை நல்லா கண்ட்ரோல். மிஷின் நடவுனா அது மாதிரி தான் 18-20 நாள் நடவு செஞ்சுருவீங்க. நடவு செஞ்சோடனே இதில் எப்படின்னா உரத்தை வந்து 20 நாளுக்குள்ளே நடவு செஞ்சிட்டோம்னா 23ஆம் நாள் ஜிங்க் சல்பேட் 10 கிலோ போட்டுட்டு 25ஆம் நாள்லேருந்து நீங்கள் உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 25ஆம் நாள்லேருந்து நீங்கள் உரம் கொடுத்துடலாம். 25 நாள்லேருந்து 8 நாள் 25 கிலோ டிஏபி, 25 கிலோ யூரியா, ஒரு வேம் குருணை. அடுத்த 8வது நாள் 25 கிலோ யூரியா, 25 கிலோ டிஏபி, ஒரு மல்டி மைக்ரோநியூட்ரியன்ட் குருணை. அடுத்த 8வது நாள் சிஎம்எஸ் ஒரு 50 கிலோ, யூரியா ஒரு 25 கிலோ இதை கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு 60 to 70 நாளில் நேரடி நெல் விதைப்புல இது மாதிரி தான் 60 to 70 நாளில் வந்து நீங்கள் 25 கிலோ யூரியா, 25 கிலோ போட்டாது கொடுத்தாலும் அதே மாதிரி மிஷின் நடவுலையும் 60 to 70 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ டிஏபி, 25 கிலோ யூரியா, அப்படி இல்லைனா அம்மோனியம் சல்பேட்டோ, அம்மோனியம் பாஸ்பேட்டோ வளர்ச்சி ஓவராக இருந்ததுன்னா யூரியா குறைச்சிக்கிட்டு பொட்டாஸ் கூட அம்மோனியம் சல்பேட்டோ, அம்மோனியம் பாஸ்பேட்டோ கலந்து கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் கட்டும். அதிகப்படியான வந்து பார்த்திங்கன்னா தூர் கட்டு தான் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். மணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். முதல் நடவு நட்டு 40 to 50 நாளில் நீங்கள் என்ன உரங்களை கொடுக்குறீங்களோ அதுலேருந்து வரக்கூடிய தூர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நெல்மணிகளை கொடுக்கும். அதுக்கு இடையில ஒரு சைடு தூர்கள் 50 நாளைக்கு மேலே வருவதெல்லாம் போலி தூர்கள் விஸ்குன்னு கருது வந்து அப்படியே நின்றுடும். அதனால் நம்ம சொன்ன இந்த உர நிர்வாக முறைகளை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி டிபிஎஸ் 5 பிரித்து கொடுக்கும். ஏன்னா தலை சேர்த்து மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் பயிர் வெளுத்து போயிருந்ததுனாக்கா அப்போக்கப்போ என்ன உரங்கள் தலைச்சத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, வெளுத்து போயிருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம சொல்கிற அளவுலேருந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூலாக எடுக்கலாம் நீங்கள்.
அப்போ டிபிஎஸ் அஞ்சு வந்து 120லேருந்து 125 நாள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் 120 to 125 நாள். இந்த ரேசி 60 to 70 நாளில் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த உங்களுக்கு தண்டு உருண்டு கருது வெளில வரக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து நெல்மணிகள்லாம் நல்லா தரமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 70 நாளில் கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் அதுக்கு அடுத்த 50 நாளினுடைய முதிர்ச்சி நிலை வரையும் சத்தை எடுத்துக்கும். அப்போ நம்ம இந்த பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 வகையான சத்து பயிருக்கு கிடைச்சிடும். அப்போ பயிர்களுடைய மகசூல் அதிகரிக்கும். டிபிஎஸ் அஞ்சை பொறுத்த வரையும் 3 விதமாக மிஷின் நடவுக்கு, சாதாரண கை நடவு, கை நடவில் ஒத்தப்பத்தி முறைக்கு, அப்புறம் நேரடி நெல் விதைப்புக்கு, இது 3க்கும் வந்து இந்த உரங்கள், இந்த உரோட அளவை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்து கொடுங்க. ஆனால் நேரடி நெல் விதைப்புலையாக இருந்தாலும் சரி, இதை கை நடவாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 50 நாளுக்குள்ளே இந்த உரங்களை பயன்படுத்திட்டிங்கன்னா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் ஆள் பற்றாக்குறைக்கும் போகிறோம், எங்களால் பிரித்து கொடுக்க முடியாதுனாக்கா சீரான இடைவெளியில் பயிர் வெளுக்க விட்டு பயிர் வந்து இளம் பச்சை நிறமத்துக்கு மாறும் போதும் உரங்களை பயன்படுத்துங்க. நம்ம சொன்ன ரேஷியோவில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல மகசூல் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகப்படியான தூர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நல்லா உர நிர்வாகம் கையாளும் போதும், நல்லா சீரான தண்ணியை வச்சு உரங்களை பயன்படுத்தும் போதும் அதாவது ரொம்பவும் தண்ணி வச்சிடக்கூடாது. சீரான தண்ணியில் வச்சு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக சாகுபடி செய்யும் போதும் டிபிஎஸ் அஞ்சை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மகசூல் பெறலாம். நெல்மணிகள் நல்லா தரமான வெயிட்டோட உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் விவசாயம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நம்பிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.